हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भाम् शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। இன்னைக்கு நம்ம சாப்டர் 7 ஓட சம்மரி பார்க்க போறோம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 7th சாப்டர் பகவத்கீதால ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்ல பகவான் சில ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் பத்தி டீல் பண்ணிட்டு 7th சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் வேற டாபிக்ஸ் பத்தி டீல் பண்ண போறார். அப்போ ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்ல பார்த்த 3 டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜீவ ஸ்வரூபம், அப்புறம் 2வது டாபிக் ஜீவ பிரயத்தனம், 3வது டாபிக் கர்மயோகம். அப்ப ஜீவஸ்வரூபம் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலோட நேச்சர் என்ன, ஒரு ஜீவாவோட எசென்சியல் நேச்சர் என்ன அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணார், அந்த இண்டிவிஜுவல் ஜீவா இந்த அழிஞ்சு போற உடம்பு கிடையாது, அப்புறம் எப்பயுமே மாறிண்டே இருக்கிற இந்த மைண்ட் கிடையாது. இப்போ அவன் யாரு அப்படின்னா இந்த அழியாத மாறாத ஆத்ம சைத்தன்யம், கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஜீவஸ்வரூபத்துல பார்த்தோம். இந்த விஷயத்த செகண்ட் சாப்டர், 3rd சாப்டர், 4th சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர் இது எல்லாத்தையும் அங்கங்க பகவான் சொல்லிண்டே வந்தார். அப்புறம் 2வது டாபிக்கா நம்ம ஒரு மனுஷனோட இண்டிவிஜுவல் எஃபர்ட் அதை பத்தி பார்த்தோம். அப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப சில சமயம் நம்ம ஃபெயிலியர்ஸ் சந்திக்க நேரிடுறது, இல்லைன்னா ஏதாவது எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சம்டைம்ஸ் டிசைட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி நம்ம எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே பகவான் இந்த இண்டிவிஜுவல் எஃபர்ட், ஜீவ பிரயத்தனம் பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. அப்போ எல்லாமே பகவான் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன்டு விஷயம் எல்லாம் என் தலையில ஆல்ரெடி எழுதி அமிச்சிட்டான். நம்ம we are all puppets in God's hand அந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, அதெல்லாம் தவறு அப்படின்னு பகவான் நம்மளுக்கு இந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்றது மூலமா சொன்னார். அப்போ உன்னோட லைஃபுக்கு சார்ஜ் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ உன்னோட ஃபியூச்சருக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ உனக்கு நடக்கிற விஷயத்துக்கு எல்லாம் நீ டோட்டல் கண்ட்ரோல் நீ தான் அப்படின்னு பகவான் சொல்லவே இல்லை. அட் த சேம் டைம் நீ டோட்டலா ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கியா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் இதுக்கு மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்னா, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டரி ரோல் நம்மளுடைய ஃபியூச்சருக்கு, நம்மளோட லைஃபுக்கு
நம்ம வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டரி ரோல் வந்து நம்மளுக்கு இருக்கு. அதனால நீ வந்து உன்னுடைய ஃபியூச்சருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ, உன்னோட லைஃபுக்கு நீ சார்ஜ் எடுத்துக்கோ அப்படின்னு ஜீவ பிரயத்தன புருஷ பிரயத்னம் அப்படின்ற அந்த ஃப்ரீ வில் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, அதை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணு அப்படின்னு பகவான் வந்து இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு சொன்னார். அப்போ மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஃப்ரீ வில் இருக்கு இல்லையா, அதை வந்து நீ வைஸா யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்புறம் மூணாவது டாபிக் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கர்மயோகம். கர்மயோகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சாப்டரே வந்து பகவான் வந்து டெடிகேட் பண்ணார். அப்புறம் அங்கங்கயும் வந்து கர்மயோகம் பத்தி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்போ இந்த 3 டாபிக் என்ன, ஜீவஸ்வரூபம், ஜீவ பிரயத்தனம், கர்மயோகம். இந்த 3 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்ல பார்த்துட்டே வந்தோம். இப்போ 7வது சாப்டர்ல இருந்து டாபிக் ஆனது வந்து சேஞ்ச் ஆகிறது. இங்கேயும் வந்து 3 ஸ்பெசிபிக் டாபிக்ஸ் பத்தி பகவான் வந்து டீல் பண்றார். என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்வர ஸ்வரூபம், 2வது ஈஸ்வர அனுகிரகம், 3வது உபாசனா. இந்த 3 டாபிக் பத்தி தான் வந்து இங்க டிஸ்கஷன் இருக்க போகுது. அப்போ ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படிங்கறது வந்து நேச்சர் ஆஃப் காட் பத்தி தெரிஞ்சுக்கிறது, பகவானுடைய நேச்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஈஸ்வர அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து கிரேஸ் ஆஃப் காட், அதாவது பகவானுடைய அனுகிரகத்தை நம்ம வந்து எப்படி டேப் பண்றது. அப்புறம் 3வது டாபிக் வந்து உபாசனா. உபாசனா அப்படிங்கிறது வந்து தியானம், ஒரு சகுண ஈஸ்வராவை வந்து நம்ம மெடிடேட் பண்றது பேரு உபாசனா. பகவானை வந்து நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்ல வேணாலும் வச்சுண்டு நம்ம வந்து தியானம் பண்ணலாம், அது பேரு உபாசனா ஆர் சகுண தியானம். அப்ப ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வர அனுகிரகம், ஈஸ்வர தியானம் ஆர் உபாசனா, இந்த 3 தான் வந்து 7th சாப்டர்ல இருந்து 12th சாப்டர் வரைக்கும் பிரிடாமினா இந்த 3 பத்தி தான் வந்து நம்மளுக்கு இருக்க போகுது. இப்ப இந்த பேக்ரவுண்டோட நம்ம 7th சாப்டரோட சம்மரிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகத்துல பகவான் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறார். முதல் 3 ஸ்லோகத்துல, அதாவது ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு டைரக்டா நம்மள அழிச்சுட்டு போயிடுறார். அப்போ நான் வந்து ஈஸ்வர ஸ்வரூபம் பத்தி டீல் பண்ண போறேன், அதாவது ஈஸ்வர ஸ்வரூப ஞானம் பத்தி நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு பகவான் வந்து முதல்லயே டிக்ளேர் பண்ணிடுறார். அப்ப அந்த நாலேஜ வந்து நான் 2ஆ பிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒன்னு வந்து ஞானம், இன்னொன்னு விஞ்ஞானம். அப்போ ஞானம் அப்படிங்கிறது வந்து சகுண ஈஸ்வராவோட நாலேஜ் பேரு ஞானம், நிர்குண ஈஸ்வராவோட நாலேஜ் பேரு விஞ்ஞானம் அப்படின்னு முதல்ல நம்மளுக்கு அதை 2ஆ பிரிச்சு சொன்னார். அப்போ சகுண ஈஸ்வரா நாலேஜ்னா என்ன, ஃபார்ம் உள்ள அட்ரிபியூட்ஸ் உள்ள ஈஸ்வராவை பத்தின அறிவு வந்து ஞானம், ஃபார்ம்லெஸ் ஈஸ்வரா அட்ரிபியூட்லெஸ் ஈஸ்வராவை பத்தின அறிவு வந்து நிர்குண ஈஸ்வரா நாலேஜ் ஆர் விஞ்ஞானம். அப்ப இது வந்து இது 2 பத்தியும் உனக்கு நான் சொல்ல போறேன். அப்ப நிர்குண ஈஸ்வர ஞானம் விஞ்ஞானம் பவதி, சகுண ஈஸ்வர ஞானம் ஞானம் பவதி. இப்போ கிருஷ்ணர் வந்து இந்த நாலேஜ வந்து அப்புறம் என்ன பண்றார், ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகம்ல இந்த என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த நாலேஜோட க்ளோரி பத்தி நம்மளுக்கு எடுத்து சொல்றாரு. இது எவ்வளவு வந்து ஒரு ஒஸ்தியானது, ரொம்ப வந்து ஒரு ரேர் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இது வந்து நான் வந்து டெய்லி 6:30 to 7:30 நான் வந்து எங்க ஆத்துல ஃப்ரீயா தான் இருக்கேன், எனக்கு எந்த வேலையுமே கிடையாது, அதனால நான் கிளாஸுக்கு வரேன், சும்மா இருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் காதுல போட்டுக்கிறேன் அப்படின்னு யாராவது வந்தா அந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பா நினைச்சுன்னு வந்துடாதீங்க. இது வந்து ரொம்ப 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 சீரியஸான விஷயம். நீ வந்து இந்த நாலேஜ வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி எடுத்துன்றாத, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர், இது யாருக்குமே கிடைக்காத நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா அதை வந்து நீ சீரியஸா எடுத்துக்கோ, கேஷுவலா ஜஸ்ட் லைக் தட் வந்து அட்டெம்ப்ட் பண்ணிட்டு போகாத அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த நாலேஜ் மட்டும் தான் நம்மள லிபரேட் பண்ணும், நம்மளுக்கு வந்து விடுதலை, அந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை வேணும், நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரீடம் வேணும்னு இருக்கோ இந்த ஒரு நாலேஜ்னால மட்டும்தான் அந்த ஃப்ரீடம் வந்து கொடுக்க முடியும். அப்போ இமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் கிடைக்கும், இன்டெலெக்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் வந்து இந்த நாலேஜ்னால நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு இந்த நாலேஜோடைய க்ளோரி பத்தி பகவான் நெக்ஸ்ட் சொன்னார். அப்போ
இந்த சப்ஜெக்ட் மேட்டரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இந்த நாலேஜோட மகிமை பத்தி சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகாஸ்ல இந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ 4வது ஸ்லோகத்தில இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து மெயின் டாபிக் ஆஃப் மத்தியம ஷட்கம், அதாவது ஈஸ்வர ஸ்வரூபம், அத பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணார். அப்போ ஃபர்ஸ்ட் ஈஸ்வரானா என்ன அப்படின்னு நம்மளுக்கு பகவான் வந்து டிஃபைன் பண்ணினார். கிருஷ்ணர் என்ன சொல்றார்? ஈஸ்வரா அப்படிங்கிறது வந்து ஒரு பிரின்சிபல். அதுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, 2 அம்சம் இருக்கு. என்னது? ஒன்னு வந்து பரா பிரகிருதி அம்சம், இன்னொன்னு வந்து அபரா பிரகிருதி அம்சம். அப்ப அம்சத்வயம் அது என்னது? கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் அண்ட் மேட்டர் பிரின்சிபல். அப்ப வந்து இந்த 2 பரா பிரகிருதி வந்து கான்சியஸ்னஸ் பிரின்சிபல், அபரா பிரகிருதி வந்து மேட்டர் பிரின்சிபல். அப்புறம் என்ன பண்ணார்? இது 2த்துக்கும் இருக்கிற காமன் ஃபீச்சர் என்ன, அப்புறம் அது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு பகவான் வந்து சொன்னார். அப்போ ஏன் வந்து இது மறுபடியும் நம்ம எம்பசைஸ் பண்றோம்னா, இந்த விஷயத்த நம்ம கீதா படிச்சு முடிக்கிற வரைக்கும் கண்டினியூஸா நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். இதனுடைய காமன் ஃபீச்சர் என்ன, இதனுடைய அன்காமன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு த்ரூ அவுட் நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அப்போ காமன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, 2மே வந்து பிகினிங்லெஸ், 2மே வந்து எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து நம்ம கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அது யாராலையும் கிரியேட் எல்லாம் அது யாரும் கிரியேட் பண்ணல, அது கிரியேட் பண்ணப்பட்டது கிடையாது. அது வந்து எட்டர்னல் பிரின்சிபல். அதே மாதிரி மேட்டரும் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் தெரிஞ்சிருக்கும். மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட், but it can be transformed from one form to another. இது எல்லாமே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அதை வந்து கிரியேட் பண்ண முடியாது. அப்ப அது 2மே என்னது? அனாதி. பரா பிரகிருதியும் அனாதி தத்துவம், அபரா பிரகிருதியும் அனாதி தத்துவம். அப்ப அனாதி சேத்தன தத்துவம் பிளஸ் அனாதி அச்சேதன தத்துவம், இந்த மிக்சர் தான் வந்து அனாதி ஈஸ்வரா அப்படின்னு பகவான் வந்து நம்மளுக்கு ஈஸ்வராவுடைய டெபினிஷனை கொடுத்தார். அதனால எப்போ வருவாரோ எந்தன் களி தீர்க்க அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணவே பண்ணாதீங்கோ. பகவான் போவே இல்லை, அப்புறம் தானே வரத்துக்கு இல்லையா? நம்மளோடயே தான் கூட இருந்துட்டே இருக்க. அதனால இது வந்து இன்ஃபர்மேஷன் நம்பர் 1, ஈஸ்வர ஸ்வரூபம். 2வது பகவான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நாலேஜை இங்க கொடுக்கிறார். என்னது அது அப்படின்னா, இந்த ஈஸ்வரா வந்து அபரா பரா மிக்சர், பரா பிரகிருதி அண்ட் அபரா பிரகிருதி மிக்சர் அப்படின்னு சொன்னா, அந்த ஈஸ்வரா தான் வந்து இந்த ஜகத்திற்கு காரணமா இருக்கார். இந்த என்டையர் யூனிவர்ஸுக்கு யார் காரணம் அப்படின்னா, இந்த பரா அபரா பிரகிருதி ஈஸ்வரா தான் வந்து காரணமா இருக்கார். அப்போ இந்த ஈஸ்வரா தான் இந்த யூனிவர்ஸா மேனிஃபெஸ்டே ஆகிருக்கார். அவர் தான் இந்த யூனிவர்ஸா தோற்றம் அளிக்கிறார் அப்படின்னு. அப்போ டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா, ஈஸ்வரா வந்து ஜகத் உபாதான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ கிருஷ்ணர் வந்து ஈஸ்வரா அப்படிங்கிறவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த உலகத்தை அப்படியே கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லல. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கிரியேட் பண்ணார்னு சொன்னா, அவர் உட்கார்ந்து இருந்த இடத்தை யாரு கிரியேட் பண்ணா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி இங்க சொல்லவே இல்லை. அப்ப என்ன சொல்றா? இந்த ஜகத்தாவே அவர் தான் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கார் அப்படின்னு. அப்போ அவரே வந்து இந்த உலகமாக தோன்றினார். அப்போ உபாதான காரணம், சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் ஈஸ்வரா அப்படின்னு பார்த்தோம். ஆர் ஜகத் காரணம் ஈஸ்வரா. அப்போ இதுல இருந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் அறிவு வந்து நம்மளுக்கு பகவான் வந்து கொடுக்கிறார். என்னது அது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஈஸ்வரா வந்து ஜகத்திற்கு காரணம் அப்படின்னா, அந்த ஜகத் வந்து ஈஸ்வராவுடைய காரியம். ஈஸ்வரா வந்து ஜகத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த ஜகத் வந்து ஈஸ்வராவோட ப்ராடக்ட், கரெக்டா? இஃபெக்ட். அப்போ என்ன சொன்னார்னா, காரணத்தை காரியத்திலிருந்து பிரிக்கவே முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஈஸ்வராவே வந்து இந்த வேர்ல்டா அப்பியர் ஆகியிருக்கார். அதனால இந்த வேர்ல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பகவானுடைய இன்னொரு பேரு தான் வந்து இந்த வேர்ல்ட் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அவரோட வேற ஃபார்ம்ல அவருக்கு இன்னொரு பேர் வந்து நம்ம வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுக்கு வந்து இது நம்மளுக்கு புரியணும்னா எத்தனை எக்ஸாம்பிள் வேணும்னாலும் நம்ம எடுத்துட்டு பேசலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் கோல்ட்,
ஆர்னமெண்ட்ஸ் இல்லையா. இப்ப வந்து கோல்டு இருக்கு, ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப கோல்டு வந்து காரணம், ஆர்னமெண்ட்ஸ் வந்து காரியம். இப்ப வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸ்ல இருந்து கோல்டை பிரிக்க முடியுமா? காரியத்தில் இருந்து காரணத்தை பிரிக்க முடியுமா? அப்படி பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஆர்னமெண்ட்னே நம்ம வந்து we will not call it ornament anymore இல்லையா. அப்போ என்ன ஆகிறது, அந்த ஆர்னமெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஆர்னமெண்டோட சப்ஸ்டன்ஸ் எது? கோல்டு தான் ஆர்னமெண்டோட சப்ஸ்டன்ஸ். அப்போ ஆர்னமெண்ட் அப்படிங்கிறது ஒரு புது சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணல. ஏற்கனவே இருக்கிற கோல்டு அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ நம்ம ஆர்னமெண்டா வந்து ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகிறது. அப்போ கோல்டுங்கிறது ஒரு ஃபார்ம்ல இருந்தா அதை நம்ம வந்து கோல்டு அப்படின்னு சொல்றோம். அதே ஆர்னமெண்ட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அதுக்கு என்ன ஆர்னமெண்ட், அந்த ஆர்னமெண்ட் பேர் வந்து நம்ம கொடுக்கறோம். அப்போ மேனிஃபெஸ்ட் ஆன கோல்ட வந்து நம்ம ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்றோம். கோல்டு அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல அப்படியே இருந்ததுன்னா அது கோல்டுன்னு சொல்றோம். அதுவே மேனிஃபெஸ்ட் ஆகி வேற வேற ஃபார்ம் வந்துடுதுன்னா அதை நம்ம ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு கண்டிஷன்ல கோல்டுன்னு சொல்றோம், இன்னொரு கண்டிஷன்ல அதை ஆர்னமெண்ட்ஸ் சொல்றோம். அப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அவஸ்தா பேத, அந்த அவஸ்தா தான் வந்து டிஃபரெண்டா இருக்கே தவிர்த்து சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல மாறவே இல்லை. வெறும் கான்ஃபிகரேஷன் டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. எப்படி வந்து ஐஸ், வாட்டர், வேப்பர் இது எல்லாத்துக்கும் சப்ஸ்டன்ஸ் என்னது? H2O இல்லையா. அப்போ மூணுமே வந்து H2O தான். என்ன டிஃபரன்ஸ்? அவஸ்தா பேத. ஒன்னு வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, இன்னொன்னு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு, இன்னொன்னு கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு. அதனால கிருஷ்ணர் சொல்றார், இந்த வேர்ல்ட நீனு சாதாரணமா பார்க்காதே அப்படின்னு சொல்றார். டோன்ட் டேக் திஸ் வேர்ல்ட் ஃபார் கிராண்டட். ஏன்னா இந்த வேர்ல்டு வந்து பகவானோட அவதாரம் அப்படின்னு சொல்றார். இப்ப வந்து ராமர் வந்து ஈஸ்வராவோட அவதாரம் அப்படின்னு சொன்னோம்னா, கிருஷ்ணர் வந்து ஈஸ்வராவோட அவதாரம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வேர்ல்டும் வந்து ஈஸ்வராவுடைய அவதாரம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். இப்போ ராம அவதார தரிசனம் கிடைக்கிறதுக்காக தியாகராஜர் வந்து எத்தனையோ கோடி ஜபம் பண்ணார், எவ்வளவோ தபஸ்லாம் இருந்தார் இல்லையா. நாமெல்லாம் என்ன பண்றோம்? என்ன ஜபமும் பண்றது இல்ல, எந்த தபஸும் பண்றது இல்ல. அதெல்லாம் பண்ணாததுக்கு பகவான் வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே அவதாரமா இருந்துட்டு இருக்கார். அதனால நீ வந்து இந்த வேர்ல்ட சாதாரணமா எடை போடாத. நம்மளுக்கு வந்து வேர்ல்டா பகவான் வந்து ஆக்சசிபிளா இருக்கார். அப்போ அதை துச்சமா நீ வந்து பார்க்காதே. பகவானே வந்து இந்த உலகமா வந்து நம்மளுக்கு தோற்றம் அளிச்சுட்டு இருக்கார். அப்போ நம்ம வந்து கண்ணை திறந்து பார்த்தா பகவான் தான், காதை திறந்து கேட்டா பகவான் தான். அப்ப எல்லாமே வந்து பகவான் தான் இங்க மொத்தமா இருக்கார். அப்போ எல்லாத்தையும் வந்து நாம டிவைனா பாக்கிறதுக்கு கத்துக்கணும். எல்லாமே பகவானோட அவதாரம். இந்த வேர்ல்டே பகவானோட அவதாரம்னா எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு? டிவினிட்டியை தவிர வேற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ நோ மோர் செக்யூலர், ஒன்லி சேக்ரெட் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த விஸ்வரூப தரிசனம் ஐடியாவை வந்து பகவான் வந்து இங்க நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணார். அப்போ ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோகோ பிரணவ சர்வ வேதேஷு சப்தகே பௌருஷம் ரிஷு. அப்போ எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கேன். அப்ப ஜலத்தினுடைய டேஸ்டா நான் தான் இருக்கேன். அப்புறம் சந்திர சூரியனோட ஒளியா வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாத்துலயும் இருக்கிறது நான் தான் அப்படின்னு பகவான் வந்து அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எம்பசைஸ் பண்ணார். இப்ப இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து நேச்சுரலா அந்த விஷயம் இருக்கு, நம்ம இன்னும் வந்து அதை டெவலப் பண்ணிக்கணும். இப்ப சப்போஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து லட்டு பிடிக்கும் அப்படின்னா, சாதாரணமா ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வர லட்டுவை நம்ம என்ன பண்ணுவோம்? லட்டு அப்படின்னு எடுத்து சாப்பிட்டுருவோம். இதே அந்த லட்டு வந்து இது நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரல, இது நான் திருப்பதி போயிட்டு வந்தேன், இது வந்து பாலாஜியோட பிரசாதம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதே லட்ட கண்ணுல ஒத்திண்டு அப்புறம் சாப்பிடுவோம். அப்ப அது வந்து பகவானோடது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஆட்டிடியூட் ஆனது சேஞ்ச் ஆகிறது இல்லையா. இப்ப இதுவரைக்கும் நம்மளுக்கு வேர்ல்டு வந்து பகவானோட அவதாரம்னு தெரியாம இருந்தது, அதனால நம்ம அதை வெறும் வேர்ல்டா பார்த்தோம். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது வேர்ல்டு வந்து பகவானுடைய அவதாரம். அப்ப அதை நம்ம டிவைனா பாக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா, வேர்ல்டு வந்து ஈஸ்வராவோட மேனிஃபெஸ்டேஷனா இருக்குன்னு சொன்னா வேர்ல்டுக்கும் பரா அண்ட் அபரா பிரகிருதி ஆஸ்பெக்ட் இருக்கணும் இல்லையா. ஏன்னா ஈஸ்வரா வந்து இந்த பரா அபரா பிரகிருதி
மிக்சர் அப்படின்னு சொன்னா வேர்ல்டும் வந்து அந்த பரா அபரா பிரகிருதி மிக்சர். அப்பனா அபரா பிரகிருதி என்ன இந்த வேர்ல்டுல இருந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எதையெல்லாம் நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றையோ, இதெல்லாம் வந்து மேட்டர் பிரின்சிபலோ, அது எல்லாம் வந்து அபரா பிரகிருதி. நீ என்னென்னலாம் விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அத்தனையும் வந்து அபரா பிரகிருதி அப்படின்னு சொன்னார். அப்போ வெளியில வந்து அது கெமிஸ்ட்ரியா இருக்கு, நம்மளோட பாடிக்குள்ள அது வந்து பயோ கெமிஸ்ட்ரியா இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஏன்னா நம்மளுக்குள்ள வந்து அது இன்னும் சட்டில் ஃபார்ம்ல இருக்கு. மைண்ட் வந்து இன்னும் சட்டில் ஃபார்ம்ல வந்து அதே கெமிக்கல் விஷயம் தான் நம்ம மைண்ட்லயும் மேட்டர் பிரின்சிபலா இருக்கு. அதனாலதான் வந்து இப்ப சப்போஸ் யாருக்காவது வந்து சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனா, சைக்கியாட்ரிஸ்ட் வந்து கெமிக்கல் டேப்லெட் தானே கொடுக்கறா, எப்படி அது சரியா போகிறது? ஏன்னா நம்மளோட பாடிக்குள்ள இருக்கிற அந்த கெமிக்கல் இதை மாத்தினோம் அப்படின்னு சொன்னா நம்ம இமோஷன்ஸும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறுறது. அதனால பாடிக்குள்ள வந்து கெமிக்கல் இருக்கு, பயோ கெமிஸ்ட்ரின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி மைண்ட்லயும் என்ன இருக்கு, சட்டில் கெமிக்கல் விஷயம் தான் இருக்கு. அது வந்து மேட்டர் பிரின்சிபல் தான் அந்த மைண்டும் அப்படின்னு பகவான் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ வேர்ல்டுங்கிறது அபரா பிரகிருதி, நம்மளோட பாடி வந்து அபரா பிரகிருதி, நம்மளோட மைண்ட் வந்து அபரா பிரகிருதி. சரி, அப்ப பரா பிரகிருத்திய நான் எங்க போய் பார்க்கிறது? தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார், உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே. தேடிண்டே இருக்கேனே, இந்த பரா பிரகிருத்திய நான் எங்க தான்ப்பா போய் தேடுறது அப்படின்னு கேட்டா பகவான் சொல்றார், தேடவே தேடாத, உன்னால ஒரு நாள் கூட அந்த பரா பிரகிருத்திய பார்த்துட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்? யாரு தேடுறாளோ அதுதான் பரா பிரகிருதி. யாரு வந்து அந்த சர்ச் பண்றாளோ, யாரு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாளோ, அந்த எக்ஸ்பீரியன்சர், அந்த அப்சர்வர், அதுதான் வந்து பரா பிரகிருதி அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் தான் வந்து எக்ஸ்பீரியன்சர் ஆஃப் தி பாடி, எக்ஸ்பீரியன்சர் ஆஃப் தி மைண்ட், எக்ஸ்பீரியன்சர் ஆஃப் தி வேர்ல்ட். அந்த எக்ஸ்பீரியன்சர் தான் பரா பிரகிருதி. அப்போ ஜீவபூத மகாபாகோ யயேதம் தாரியத்தே ஜகத் அப்படின்னு இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி அந்த ஆத்ம சைத்தன்யம் வந்து நம்ம பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். கிரியேஷனுக்கு அப்புறம் அதே ஆத்ம சைத்தன்யத்தை வந்து நம்ம பாடியில அவைலபிளா இருக்கிற ஆத்ம சைத்தன்யத்தை ஜீவாத்மான்னு சொல்றோம். அப்ப சிருஷ்டேகே பூர்வம் பரமாத்மா, சிருஷ்டேகே அனந்தரம் ஜீவாத்மா இது உச்சியதே. அப்ப கான்சியஸ்னஸ் வந்து எப்பவும் மாறாம அப்படியே தான், எந்த சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாம அப்படியே தான் இருந்துட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ஈஸ்வர ஸ்வரூபம் பத்தி பகவான் வந்து 4-12 ஸ்லோகம் வரைக்கும் இத பத்தின டிஸ்கஷன் இருந்தது. அப்புறம் ஸ்லோகம் நம்பர் 13-19 வரைக்கும் கிருஷ்ணர் வந்து சம்சார காரணம் அண்ட் சம்சார பரிகாரம் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணார். அப்போ இந்த ஹியூமன் மிசரிக்கு காரணம் என்ன? இந்த ஹியூமன் வந்து ஒரு துன்பப்பட்டுட்டே இருக்கான, இந்த வரிஸ்லாம் இருக்கே, அதுக்கு வந்து காரணம் என்ன? இந்த ஃபியர், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த விஷயம் எல்லாம் இருக்கே. சிம்பிள் லாங்குவேஜ்ல இததான் சம்சாரஹா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த டிசீஸை டயக்னைஸும் பண்ணி அந்த டிசீஸ்க்கான ரெமெடியும் வந்து பகவான் வந்து இந்த 13-19 ஸ்லோகம்ஸ் வரைக்கும் கொடுக்கிறார். அப்ப சம்சாரத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா பகவான் வந்து சொல்றாரு, இந்த வேர்ல்டு வந்து அபரா பிரகிருதி ஆஸ்பெக்டா இருக்கு இல்லையா, அண்ட் அபரா பிரகிருதி ஆஸ்பெக்டா மட்டும் இருக்கா, பரா பிரகிருதி ஆஸ்பெக்டும் அதுல இருக்கா? வேர்ல்டு வந்து மிக்சர் ஆஃப் பரா பிரகிருதி அண்ட் அபரா பிரகிருதி இல்லையா? அப்போ ஆனா நம்ம எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் என்ன பண்றா அப்படின்னா இந்த அபரா பிரகிருதி ஆஸ்பெக்ட் மேலேயே சாஞ்சுண்டு காலத்தை ஓட்டிடணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுறா. அதாவது அபரா பிரகிருதி தான் வந்து எனக்கு செக்யூரிட்டியும் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் கொடுக்கும் அப்படின்னு தவறா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுலயே அவளோட கவனத்தை வந்து அவ செலுத்துறா. இப்ப அன்பார்ச்சுனேட்லி அபரா பிரகிருதி வந்து மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஈஸ்வராவா இருக்கிறதுனால, மேட்டர் பிரின்சிபலா அது இருக்கிறதுனால, மேட்டருங்கிற விஷயம் எப்பவுமே சேஞ்ச் ஆயிண்டே இருக்கணுங்கிற காரணத்தினால அபரா பிரகிருதி ஸ்டடியா எப்பவுமே இருக்கிறது கிடையாது. அது வந்து கான்ஸ்டன்டா மாறிண்டே இருக்கு. அப்போ அபரா பிரகிருத்தியே இருக்கிற பாடியை எடுத்துக்கலாம், மைண்டை எடுத்துக்கலாம், அது எல்லாமே வந்து என்ன ஆகுறது, கான்ஸ்டன்டா மாறிண்டே இருக்கு, சேஞ்ச் ஆகிண்டே இருக்கு. அப்போ பாடி, மைண்ட், வேர்ல்டு வந்து மேட்டர் பிரின்சிபல்ங்கிறதுனால கான்ஸ்டன்ட் சேஞ்ச் அதுல இருந்துட்டே இருக்கு. இப்ப கான்ஸ்டன்டா மாறிண்டே இருக்கிற ஒரு விஷயத்துக்கிட்ட இருந்து நம்மளால செக்யூரிட்டி,
ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி அது எப்பயுமே மாறிண்டே இருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே வந்து எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு ஐடியல் கண்டிஷன் வரும், எல்லாமே வந்து எனக்கு பக்காவா அமையும், எந்த விதமான கஷ்டமும் இல்லாம எல்லாம் ஒரு ஐடியல் கண்டிஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த ஐடியல் கண்டிஷன் அப்படிங்கிறது வாழ்க்கையில வரவே வராது. ஆர் அப்படி நம்ம புண்ணியம் பண்ணிருந்து ரொம்ப ரேரா அந்த ஐடியல் கண்டிஷன் வந்ததுன்னு சொன்னாலும் அது ரொம்ப நேரத்துக்கு ரீட்டைன் ஆகாது. அது ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப 99.99999% பியூர் கோல்டு இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா, அதான ஐடியல் கோல்டுன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 ரேர். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அக்வயர் பண்றதுக்கு கஷ்டப்படுறோம், அதை ரீட்டைன் பண்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். யோகா ப்ராப்ளம், க்ஷேம ப்ராப்ளம். அதனால நம்ம வந்து அபரா பிரகிருதி கிட்டேயே நம்மளுடைய அட்டென்ஷனை வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த துயரம் எல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் ஆகிறது. அப்போ நம்ம எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றார். அதனால இந்த அபரா பிரகிருதி வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா சப்ஜெக்ட் டு பர்த், growth, டிரான்ஸ்ஃபர்மேஷன், டீகே, டெத். இது எங்கேயா படிச்ச மாதிரி இருக்கா? அப்போ ஒரு இன்செக்யூர் திங் கிட்ட இருந்து நம்ம செக்யூரிட்டி எதிர்பார்க்கிறோம். அந்த செக்யூரிட்டி எதிர்பார்க்கிறது தான் சம்சாரா. எதுகிட்டே இருந்து, இன்செக்யூர் விஷயத்துக்கிட்டே இருந்து செக்யூரிட்டி எதிர்பார்க்கறது பேரு சம்சாரா. அப்ப மண்ணுல இருந்து எண்ணெயை எடுக்கலாம் அப்படின்னா முடியுமா? மண்ணை எத்தனை பொடி பண்ணி கசக்கி பிழிஞ்சாலும் எண்ணெய் வராது. ஏன் எண்ணெய் வராது? மண்ணுல எண்ணெய் இல்லை. அதே மாதிரி அபரா பிரகிருதியில பெர்மனன்சி இல்லை. அதுகிட்ட இருந்து பெர்மனன்சி வேணும்னு எதிர்பார்த்தா அதால எப்படி கொடுக்க முடியும்? அதனால அதை எதிர்பார்க்காதே. அப்போ நீ அபரா பிரகிருதிய ஃபன்னுக்காக, என்ஜாய்மெண்ட்டுக்காக, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ நீனு பத்திரமா அதை யூஸ் பண்ணிக்கோ. ஆனா அபரா பிரகிருதியை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்கோ. உனக்கு வந்து பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் இதெல்லாம் வேணும்னா பரா பிரகிருதியை பிடிச்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு இங்க சொன்னார். அதுக்காக அபரா பிரகிருதியை வேண்டான்னு ரிஜெக்ட் எல்லாம் பகவான் பண்ணவே சொல்லல. என்னெல்லாம் என்ஜாய்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ஜாலியா யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கார்ட்போர்டு சேர் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ டெக்கரேட் பண்ணி எவ்வளோ அழகா இருந்தாலும் அந்த கார்ட்போர்டு சேர் என்ன பண்ணலாம், நம்மளோட ஷோகேஸ்ல வைக்கலாம், இல்லைன்னா கொலு டைம்ல எடுத்து வெளியில அழகா வைக்கலாம். ஒரு நாளும் அந்த கார்ட்போர்டு சேர்ல நம்மளால ஏறி உட்கார முடியாது. அப்ப எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் வேணாலும் அந்த கார்ட்போர்ட் சேரை தூக்கின்னு போலாம், ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த கார்ட்போர்ட் சேர் எனக்கு சப்போர்ட் கொடுத்துரும் அப்படின்னு நினைச்சா அது தவறு. அதனால நீ வந்து செக்யூரிட்டிக்கு அபரா பிரகிருதியை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்னார். அப்போ திரிபிர் குணமயீர் பாவை ஏபி சர்வமிதம் ஜகத்து மோகிதம் நாபி ஜானாதி மாமேபிய பரமவ்யயம். அப்ப பரா பிரகிருதி ந அபிஜானாதி. இப்ப என்ன ஆயிடுறது, நம்ம எல்லாருமே அபரா பிரகிருதி பின்னாடியே போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பரா பிரகிருத்தின்னு ஒரு விஷயம் இருக்கிறதே தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்ப பரா பிரகிருதி ஷாப்புக்கு யாருமே வரமாட்டேங்கிறா. அந்த கடையை விரிச்சுண்டு பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருமே பரா பிரகிருதி வேணும்னு கடைக்குள்ள என்டரே பண்ண மாட்டேங்கிறா. எல்லாரும் அபரா பிரகிருதி கடைக்குள்ள போய் ஆனா என்ன கேட்கிறா, செக்யூரிட்டி வேணும், செக்யூரிட்டி வேணும்னு உள்ள போய் கேட்கறதுனால யாருக்கும் அது அங்க கிடைக்கவே மாட்டேங்கிறது. செக்யூரிட்டி இந்த கடையில தான் கிடைக்கும்னு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்கிறது. அப்போ அந்த சம்சார ப்ராப்ளம்க்கு கிருஷ்ணர் வந்து ஒரு ரெமெடி கொடுக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தா, என்கிட்ட சரண்டர் ஆகு அப்படின்னு. அப்போ தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே அப்படின்னு சொல்ற. பிரபத்தி, சரணாகதி, பக்தி இததான் வந்து சம்சாரத்துக்கு ரெமெடியா கிருஷ்ணர் வந்து பிரசன்ட் பண்றார். அப்போ பக்தி தான் சம்சாரத்திற்கு ரெமெடி அப்படின்னு சொல்றார். இப்போ பக்தி தான் சம்சாரத்திற்கு ரெமெடி அப்படின்னா இதை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்லனா பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து செகண்ட் சாப்டர்ல பார்த்திருக்கோம், அசோச்யானன் வசோச்சஸ்வம் பிரக்ஞாவாதாம்ஸ்ட பாஷசே கதாசூன் கதாசூம்ஸ்ட நானுஷோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு பார்த்திருக்கோம். 4வது அத்தியாயத்துல ஸ்ரேயான் திரவிய மயத் யஜ்ஞாஹ ஞான யஜ்ஞா பரந்தபஹ சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரி சமாப்பியதே அப்படின்னு
செகண்ட் சாப்டர்ல பார்த்திருக்கோம், ஃபோர்த் சாப்டர்ல பார்த்திருக்கோம். இதெல்லாம் வந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா சம்சாரத்திற்கு ரெமெடி ஞானம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப ஞானம் வந்து ஒன் ஆஃப் தி ரெமெடிஸ்னு சொல்லப்பட்டதா இல்ல ஞானம் இஸ் தி ஒன்லி ரெமெடின்னு சொல்லப்பட்டதா அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லியிருக்கோம், ஞானம் மட்டுமே ரெமெடி அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்ப இங்க வந்து பக்தி வந்து ரெமெடி அப்படின்னு சொல்றோமே, இப்ப கான்ட்ரடிக்ட் பண்றோமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் வரணும். ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் வரலன்னா டீச்சர் வந்து அந்த டவுட்டை கிளப்பி விட்டு டீச்சர் வந்து ஆன்சர் பண்ணுவா இல்லையா. அப்ப வந்து இது வந்து ஆல்டர்னேட் ரெமெடியா அப்படின்னா ஆல்டர்னேட் ரெமெடி எல்லாம் கிடையவே கிடையாது. சம்சாரத்துக்கு ஒரே ரெமெடி வந்து ஞானம் தான். அப்ப மோட்சம் அடையறதுக்கு ஏதாவது மல்டி பாத் இருக்கோ? கர்மயோகம் மூலமா மோட்சம் அடையலாம், ஞான யோகம் மூலமா மோட்சம் அடையலாம், பக்தி யோகம் மூலமா மோட்சம் அடையலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்ப வந்து இந்த டீச்சிங்ல வந்து இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த விஷயத்தை வந்து த்ரூ அவுட் வந்து அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். எந்த ஒரு இடத்துலயும் அது கான்ட்ரடிக்ட் ஆகக்கூடாது. அது பேரு சமன்வய அப்படின்னு அர்த்தம். அப்போ பக்தி அப்படிங்கறது என்னவா கிருஷ்ணர் இங்க சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பர்டிகுலர் சாதனாவா கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல சொல்லவே இல்லை. பக்திங்கிறது ஒரு சீரீஸ் ஆஃப் சாதனா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ அந்த சீரீஸ் ஆஃப் சாதனா பத்தி பின்னாடி 12th சாப்டர்ல டீடைல்டா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறார். பட் பக்தி அப்படிங்கிற சீரீஸ் ஆஃப் சாதனா ஞானம்ங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா இந்த பக்தி அப்படிங்கிறது வந்து ஞான சம்சாரத்திற்கு ரெமெடியா இங்க கிருஷ்ணர் வந்து பிரசன்ட் பண்றார். அப்போ இந்த சீரீஸ் ஆஃப் சாதனா என்னென்னலாம் அப்படின்றத இன்னும் கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்லவே இல்லை. அது வந்து பின்னாடி தான் அதை பத்தி சொல்ல போறார். அதனால அந்த பக்தி வந்து ஞானத்துல கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொன்னா அது சம்சாரத்திற்கு ரெமெடி. அது எப்படி பிரசன்ட் பண்றார் அப்படின்னா சதுர்விதா பஜந்தே மாம் ஞான சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. அப்புறம் தேஷாம் ஞானி நித்யயுக்தா ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானி நோன்யார்த்தம் அகம் சச்ச மம பிரியா அப்படின்னு சொல்றாரு. அப்போ பக்தியோட வேரியஸ் ஸ்டேஜஸ் இந்த பரிணாமம் பத்தி இங்க சொல்லிட்டே வர்றாரு. அப்ப அது வந்து பரிணாமம் ஆகி ஆகி அல்டிமேட்டா வந்து அந்த பக்தனுக்கு என்ன கிடைக்கிறதா, ஞானம் கிடைக்கிறது. அப்போ அந்த பக்தனை வந்து ஞானி பக்தன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாரு. அப்போ மத்த பக்தாஸ்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா அவளை வந்து ஆர்த்த பக்தா, அர்த்தார்த்தி பக்தா, ஜிக்ஞாசு பக்தா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அவளை கிளாசிஃபை பண்ணினார். அப்ப அவ 3 பேருமே எப்படி இருக்கா, அவ 3 பேருமே சம்சாரத்துல தான் இன்னும் இருக்கா. இப்ப இந்த பக்திங்கிற சாதனா வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வந்து நாம டிராவல் பண்ணும் பொழுது இந்த ஸ்டேஜ் பத்தி தான் 12th சாப்டர்ல சொல்லுவார் அப்படின்னு சொன்னேன். இந்த பக்தியானது ஞானமா அது வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த ஞானி பக்தன் அந்த பக்தியை வந்து ஞான ஸ்வரூப பக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஞானி பக்தாக்கு மட்டும்தான் என்ன தெரியறதா, பரா பிரகிருதி ஸ்வரூபமானது ஞானி பக்தனுக்கு மட்டும்தான் தெரியறது. பாக்கி 3 பேருக்கும் பரா பிரகிருதி விஷயம் வந்து அவளுக்கு தெரியாத காரணத்தினால அவ இன்னும் சம்சாரத்திலேயே அவ இருக்கா, அபரா பிரகிருதி விஷயத்திலேயே வந்து அவ இன்னும் லீன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார். அப்போ ஞானி பக்தனுக்கு தான் அந்த சோர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அந்த பரா பிரகிருதி ஞானமானது கிடைக்கும். அப்புறம் என்ன சொன்னார்னா இந்த பக்திங்கிற ப்ராசஸ் வந்து ஒரு லாங் ப்ராசஸ், இட் வில் டேக் சம் டைம் அப்படின்னு சொன்னப்போ பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹா அப்படின்னு சொன்னார். இது வந்து வெரி வெரி லாங் ஜேர்னி. பட் இந்த ஜேர்னியை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிச்சுதான் ஆகணும் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால எல்லாரும் எப்படி இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றா அப்படின்னு பார்த்தா ஆர்த்த பக்தாவா தான் எல்லாருமே வந்து இந்த ஜேர்னிய ஸ்டார்ட் பண்றா. அதாவது பகவான ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது மட்டும் பகவானை யூஸ் பண்ணிக்கிற பக்தனாகத்தான் எல்லாருமே வந்து இந்த ஜேர்னிய ஸ்டார்ட் பண்றா. திருப்பதி கோவிலுக்கு எல்லாரும் மேக்சிமம் எதுக்கு போவோம், ஒன்னு கல்யாணம் ஆகணும், இல்லைன்னா வந்து ஏதாவது டிசீஸ் எனக்கு இருந்ததுன்னா அது கியூர் ஆகணும் இல்லையா, இல்லைன்னா நிறைய பணம் வரணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம எல்லாருமே வந்து திருப்பதி கோவிலுக்கு போகணும் போவோம் இல்லையா. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நீ ஆரம்பி அப்படின்றார், அதுக்குதான் போறியா, சரி ஃபர்ஸ்ட்
அந்த விஷயத்துக்காவது நீ போய் பகவானை தரிசனம் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அந்த விஷயத்த ஓகே அப்படின்னு அலோவ் பண்றார். அப்போ எந்த பக்தி வந்து ஞானத்துல கொண்டு நிறுத்துமோ அந்த பக்தியை வந்து ரெமெடி ஃபார் சம்சாரா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்த டாபிக்க 13வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த டாபிக் பத்தி சொன்னார். இந்த டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினார். அப்புறம் என்ன பண்றார் நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல, அதாவது 20லேருந்து 26 வரைக்கும் என்னன்னா 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பக்தி அதை பத்தி பகவான் நம்மளுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றார். என்னது, அந்த பக்தியோடைய பர்பஸ பொறுத்து அந்த பக்தியை வந்து 2ஆ பகவான் கிளாசிஃபை பண்றார். அதோட மோட்டிவை பொறுத்து அதை 2ஆ கிளாசிஃபை பண்றார். என்னன்னு பிரிச்சார், சகாம பக்தி, நிஷ்காம பக்தி அப்படின்னு அதை 2ஆ பிரிச்சார். இந்த 2 பக்தியுமே வந்து ஓகே அப்படின்னு பகவான் மறுபடியும் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கிறார். பட் அல்டிமேட்டா என்ன ஆகணும் அப்படின்னா நிஷ்காம பக்திக்கு நீ அல்டிமேட்டா டிராவல் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாரு. அப்போ எல்லாருமே வந்து சகாம பக்தியில இருந்து நிஷ்காம பக்திக்கு கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்னன்னா நிஷ்காம பக்தி அப்படிங்கிறது வந்து இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் சகாம பக்தி அண்ட் சகாம பக்தி இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் நிஷ்காம பக்தி. அது ரெண்டுமே வந்து நம்ம பண்ணணும். பட் அது அல்டிமேட்டா வந்து நிஷ்காம பக்தனாதான் நம்ம எல்லாருமே ஆகணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து எம்பசைஸ் பண்ற. அப்ப சகாம பக்தியில என்ன சொன்னோம்னா அது பிசினஸ் பக்தி, ஒரு கமர்ஷியல் பக்தி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப நம்ம வந்து எனக்கு வந்து நீ ஏதாவது கொடுத்த அப்படின்னு சொன்னா நான் உனக்கு ஏதாவது பண்றேன், எனக்கு இது கொடு நான் உனக்கு ஏதாவது பண்றேன் அப்படின்னு இந்த கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பகவான் கிட்ட நம்ம சொல்றோம். அத வந்து கிருஷ்ணர் சகாம பக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்போ சகாம பக்தி மூலமா தான் டெஃபினட்டா வந்து நம்மளால நிஷ்காம பக்திக்கு வர முடியும். சோ நீ சகாம பக்திய பரவாயில்ல பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு இங்க கிருஷ்ணர் வந்து சொன்னார். அப்போ 20லேருந்து 26 ஸ்லோகம் வரைக்கும் சகாம பக்தி பத்தி பகவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ சகாம பக்தியோட டெபினிஷனா என்ன சொன்னார் அப்படின்னா, எனி ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப், ஆனா அதுல வந்து என்னோட கோல் வந்து என்னவா இருக்கும், அபரா பிரகிருதி பெனிஃபிட்ஸ், அதுதான் வந்து என்னோட கோலா இருக்கு. அப்படி பண்ற பக்தி பேரு சகாம பக்தி. அப்ப மேட்டர் விஷயம், அந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு கோலா இருந்தது அப்படின்னா அதுக்கு நான் பகவானை வந்து ஒரு மீன்ஸா யூஸ் பண்ணினேன்னு சொன்னா நான் பண்ற பக்தி பேரு சகாம பக்தி. அதனால திங்ஸ், மணி, நேம், ஃபேம், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் யார் கேட்கிறோமோ அதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் அபரா பிரகிருத்தியே சேர்ந்தது. அப்ப இதெல்லாம் வேணும்னு நான் பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணினேன்னா அந்த பேரு சகாம பக்தி. அது வந்து எந்த ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா நீ மெட்டீரியல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்க்காக பண்ற அப்படின்னு சொன்னாலே அது வந்து சகாம பக்தி ஆயிடுறது. அப்போ தர்ம அர்த்த காமக்காக நம்ம பண்ணினா அது பேரு சகாம பக்தி. பிரேயஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த பிரேயஸ்க்காக நீ வந்து பக்தி பண்ணினேன்னா அது பேரு சகாம பக்தி. இப்ப இதோட பிளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார். அப்ப பிளஸ் பாயிண்ட் வந்து சகாம பக்தி பண்றது வந்து நாட் அ சின். நீ சகாம பக்தி பண்றதுனால உனக்கு பாப்பம்லாம் வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம யாருமே வந்து பேடா ஃபீல் பண்ண தேவையே இல்லை. உனக்கு இது வேணும் அது வேணும்னா தாராளமா பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதனால நீ வந்து ஏதோ ஒரு கில்ட் எல்லாம் உனக்கு இதுக்காக வர தேவையில்லை. என்ன வேணுமோ கேட்டு அடைஞ்சுக்கலாம். யாரோ லோக்கலா ஏதோ ஒரு மனுஷன் காலில் விழுந்து உன் வேலையை ஆக்கிக்கிறதுக்கு பதிலா பகவான் காலில் விழுந்து அந்த வேலையை நீ வந்து நடத்திக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்க நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கிறார். அப்போ சகாம பக்திய ப்ராப்பரா நீ பண்ணின அப்படின்னு சொன்னா எந்த ஆப்ஸ்டக்கிள்ஸும் அப்ப அந்த நேரத்துல உனக்கு இல்லைன்னு சொன்னா நீ எதுக்காக பகவான் கிட்ட வேண்டிக்கிறியோ அது கண்டிப்பா நடக்கும். அப்ப அது ப்ராப்பரா அப்படின்றது வந்து அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நியமங்களை ஃபாலோ பண்ணி நீ வந்து ப்ராப்பரா பக்தி பண்ணின அப்படின்னு சொன்னா நீ எதுக்காக அந்த பிரார்த்தனை என்ன விஷயத்துக்காக பகவானை வேண்டிக்கிறியோ அது கண்டிப்பா நடந்துரும் அப்படின்னு. அப்ப அப்கோர்ஸ் நம்மளுக்கு எந்த விதமான ஆப்ஸ்டக்கிளும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதும் சொல்றதுக்கு இல்லை. இப்ப சப்போஸ் வந்து எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னா பகவான் வந்து எனக்கு யார் மூலமாகவோ எப்படியோ எனக்கு சாப்பாடு அனுப்பிச்சிடுவார், எனக்கு சாப்பாடு கிடைச்சிடும். ஆனா எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா பகவானால என்ன பண்ண முடியும், சாப்பாடு தான் அனுப்ப முடியும். அந்த மாதிரி உனக்கு என்ன பிரார்த்தனை நீ கேட்கறியோ அதை வந்து உனக்கு வந்து நிவர்த்தி பண்ணிடுவார். ஆனா அது உனக்கு ப்ராப்பர் ரிசல்ட் வந்து உனக்கு நீ அனுபவிக்கணும்னு சொன்னா அதுக்கு உன்னுடைய பிராரப்தம்
இடம் கொடுக்கணும். அப்போ அதோட டார்க்கர் சைடு என்ன சகாம பக்தியோடதுன்னு பார்த்தா எல்லா அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸுமே என்னது ஃபைனைட், அது பர்மனன்ட் கிடையாது. இம்பர்மனன்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸா தான் அது இருக்க முடியும். அதை நீ பர்மனண்டா பிடிச்சிட்டு உட்கார முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் சகாம பக்தியோடைய லிமிடேஷனை நம்மளுக்கு சொன்னார். அப்போ அந்த வத்து பலம் தேஷாம் தத் பாவத் யல்பமேதசாம். அப்போ ஏதோ ஒன்ன நம்ம மெட்டீரியல் வேர்ல்டுல அடைஞ்சாலும் அது ஃபைனைட், அது லிமிட்டெட் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அது நம்மளை விட்டு போறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவோம், நம்மளோட மைண்ட் பயங்கரமா இமேஜின்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய லிமிடேஷனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு டெய்லி காலத்தால காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. காஃபி இல்லைன்னா என்னால முடியாது அப்படின்னா நிறைய பேர் இருப்பாள்ல. இப்ப எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறா நம்ம ஆத்துல இருந்து எல்லாரும் சரி வாங்கோ போலாம். ஆனா ஒரே ஒரு இது மட்டும் சொல்ற, அவ்வளோ காலங்காத்தால் அங்க காஃபி கிடைக்குமான்னு மட்டும் தெரியல, பட் ட்ரை பண்ணலாம் அப்படிதான் சொல்லிருப்பா. அதுக்குள்ள இவ என்ன இமேஜின் பண்ணிருப்பா, ஐயோ காஃபியே கிடைக்காம போயிட்டுனா அந்த இடத்துக்கு போனோமா, அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போய் என்ன பண்ண போறோம், காஃபி இல்லாம என்னால இருக்கவே முடியாது. உனக்கு இன்னும் காஃபி கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல, அங்க போனாதான் உனக்கு கிடைக்க கூட கிடைக்கலாம், யூ நெவர் நோ. அதுக்குள்ள நம்மளோட மைண்ட் பயங்கரமா இமேஜின் பண்ணி அந்த லாஸ் இன்னும் எனக்கு நடக்கவே இல்லை, அதுக்குள்ள எனக்கு லாஸ் ஆயிட்டா மாதிரி நான் அதாவது இவ்வளோ சின்ன விஷயத்துக்கே நம்ம இப்படி எல்லாம் இமேஜின் பண்ணோம்னா பாக்கி விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கிற பொசஷன்ஸ் எல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒன்னொன்னா யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம எல்லாமே எவ்வளவு ஃபைனைட்டான விஷயமா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஜூஸ் முன்னாடி ஸ்ட்ரா அலோடு, இப்ப பேண்ட் பிளாஸ்டிக். பட் ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நம்ம அந்த ஜூஸ் குடிக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த ஜூஸோட டேஸ்ட் கூட ரொம்ப நேரம் நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. ஐயோ குறைஞ்சுட்டே இருக்கே, ஏன்னா குனிஞ்சுதான் ஜூஸ் குடிக்கணும், அது குறைஞ்சுட்டே இருக்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும், இது குறைஞ்சுட்டே இருக்கே, அதை தான் யோசிப்போமே தவிர்த்து அந்த விஷயம் உனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்கறதே அந்த கூட என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு அது போயிடுத்துனா என்ன பண்றது அப்படின்னு அந்த துக்கத்துக்கு நம்ம இமீடியட்டா டிரான்ஸ்பர் ஆயிடுவோம். அப்போ அது நீ ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்குங்கிறதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அடையிற, அது உன் கையில வந்திருக்குல்ல, அதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாவது நீ என்ஜாய் பண்ணலாம்ல, அது கூட நீ பண்ண மாட்டேங்கிற, அதுக்குள்ள அது என்னை விட்டு போயிடுத்துனா என்ன பண்றது அப்படின்னு நீனு துக்கப்பட ஆரம்பிக்கிற. அப்ப அதனுடைய நேச்சர் அவ்வளவுதான். அது உனக்கு என்ஜாய்மெண்ட் தரும் நினைச்சா கூட உன்னுடைய மைண்ட் அதை என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கிறது. அதனால அது ஒரு ஃபைனைட் விஷயமாவே இருக்கு. பட் அந்த ஃபைனைட் விஷயத்துக்கு மேலதான் அன்பார்ச்சுனேட்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்போ இது நெகட்டிவ் சைட் ஆஃப் சகாம பக்தி. ஸ்லோகம் 20-26 வரைக்கும் இத பத்தி சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணர் அவருடைய ஃபேவரட் டாபிக்கான நிஷ்காம பக்தி. கிருஷ்ணர் என்ன ட்ரை பண்றாரு, எல்லாம் நம்ம எல்லாரையுமே நிஷ்காம பக்தன் ஆக்கணும் அப்படிங்கறது அவருடைய எய்ம். அதனால நிஷ்காம பக்தி பத்தி நெக்ஸ்ட் டாபிக்ல பேசுறாரு. அதாவது ஸ்லோகம் நம்பர் 27-30 வரைக்கும் அந்த டாபிக். நிஷ்காம பக்தி அப்படின்னா என்னது, அதே ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் நான் பகவானை யூஸ் பண்ணி எது வேணும்னு கேக்குறேன், இன்ஃபினிட் அடையணும், பகவானையே நான் அடையணும் அப்படின்னு நான் அந்த இடத்துல கேட்கிறேன். பகவானே என்னுடைய கோலா நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன், பகவானையே என்னோட மீன்ஸா நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதுல பக்தி அப்படிங்கிற சாதனாவை பயன்படுத்தி நான் பராபிரகிருத்தியை அட்டைன் பண்றது, அது பேரு நிஷ்காம பக்தி. யூசிங் பக்தி ஃபார் டிஸ்கவரிங் பராபிரகிருதி, ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக நான் பண்றது பேரு நிஷ்காம பக்தி. அப்போ நிஷ்காம பக்தனுக்கு பணம் வேண்டாமா, சாப்பாடு வேண்டாமா, எல்லாம் வேண்டாமானா டெஃபினட்டா வேணும். ஆனா அவனுக்கு அது எப்படி இருக்கும், பிரைமரி விஷயமா இருக்காது. அதவே அவன் ஆபீஸ் போறதே எதுக்கு போயிட்டு இருப்பான் அப்படின்னா, அந்த ஆபீஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் எனக்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு எப்ப லீவு கேட்டாலும் கொடுக்கறா, எப்ப பெர்மிஷன் கேட்டாலும் கொடுக்கறா, சத்து விஷயத்துக்கு எனக்கு போறதுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆபீஸ் அவனுக்கு கிடைச்சதுன்னா அவன் சும்மா வேலை பண்றதுக்காக போவானே தவிர்த்து சம்பளம் கூட அவனுக்கு இன்சிடென்டலா இருக்கும். சம்பளம் வாங்கறதுக்காக அவன் ஆபீஸ் போக மாட்டான். அந்த மாதிரி ப்ரையாரிட்டிஸ் அவன் ப்ரையாரிட்டிஸ் அந்த மாதிரி அவன் வச்சுட்டு இருப்பான். அப்போ அவனோட கோல் பராபிரகிருத்தியா இருக்கும்.
அவனுடைய பக்தி பேரு நிஷ்காம பக்தி. அப்போ ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தியே தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் அப்படின்னு நிஷ்காம பக்தர்கள் எப்படி டைமை டிரான்சென்ட் பண்ணி போறா. அதாவது அந்த மோக்ஷம் அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிருது அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்க போறது இல்ல, மரணம் அப்படிங்கிற விஷயம் இருக்க போறது இல்ல, ஜரா அப்படிங்கிற விஷயம் இருக்க போறது இல்ல அப்படின்னு. ஏன்னா இந்த ஜரா அண்ட் மரணம் ரெண்டுமே டைம்னால ஏற்படக்கூடியது இல்லையா. ஒரு ஓல்ட் ஏஜ் எதனால ஆகிறது, ஆஸ் டைம் கோஸ் நம்ம ஓல்ட் ஆகிறோம். அதே மாதிரி ஆஸ் டைம் கோஸ் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏற்படுறது. அப்போ மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலா சர்வம். இது எல்லாமே என்ன ஆயிடும், ஒரே நிமிஷத்துல டைம் அழிச்சுட்டு போயிடும். அப்போ ஓல்ட் ஏஜ்ல இருந்தும் மரணத்திலிருந்தும் மோட்சம் வேணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் பியாண்ட் அபரா பிரகிருதி அப்படின்னு பார்த்தோம். அப்போ கோயிங் பியாண்ட் அபரா பிரகிருத்தினா நத்திங் பட் டிஸ்கவரிங் பரா பிரகிருதி. அப்போ யாரு அப்படி அந்த பரா பிரகிருதியை டிஸ்கவர் பண்றாளோ அவளை நம்ம நிஷ்காம பக்தாக அப்படின்னு சொல்றோம். அப்போ அப்பேற்பட்ட நிஷ்காம பக்தர்கள் பகவானுடைய டோட்டல் விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறா. அதாவது அவருடைய பரா பிரகிருதி அம்சமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், அபரா பிரகிருதி அம்சமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப லார்ட் இன் டோட்டாலிட்டி அவ டிஸ்கவர் பண்றா. அந்த மாதிரி டிஸ்கவர் பண்றவாள பகவான் நிஷ்காம பக்தா அப்படின்னு சொன்னார். இந்த விஷயத்தை தான் உபயோரபி திருஷ்டோந்தகா ஸ்வனயோஸ் தத்துவதர்ஷிபிஹி எங்கேயோ கேட்டிருக்கிற மாதிரி இருக்கா. செகண்ட் சாப்டர்ல 16வது ஸ்லோகம். அவளுக்கு தான் சத்தியம் அண்ட் மித்யா ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அந்த நாலேஜ் ரெண்டுத்த பத்தின நாலேஜும் நிஷ்காம பக்தர்களுக்கு தான் இருக்கும். நிஷ்காம பக்தர்கள் தான் வில் ஹேவ் டோட்டல் ஈஸ்வர ஞானம். ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன சொன்னார், ஞானம் அண்ட் விஞ்ஞானம் ரெண்டுத்த பத்தியும் உனக்கு நானு கம்ப்ளீட்டா சொல்ல போறேன்னு சொன்னார். அப்போ அந்த நிஷ்காம பக்தர்கள் தான் ஞானம் அண்ட் விஞ்ஞானம் அந்த ரெண்டு அறிவையும் அடைஞ்சவாளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பரா அண்ட் அபரா அப்படிங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்ணாம, ஞானம் விஞ்ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாம 6 புது டெக்னிக்கல் வேர்ட்ஸ இந்த லாஸ்ட் 2 ஸ்லோகம்ல பகவான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. என்ன அந்த 6 வேர்ட்ஸ்? கர்ம, பிரம்ம, அத்தியாத்மம், ஆதிபூதம், ஆதி தெய்வம், ஆதி யஜ்ஞம். இது எல்லாமே என்னது அப்படின்னா பரா அண்ட் அபரா மிக்சர் தான். ஆனா இப்ப சப்போஸ் சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்தவாளுக்கு அஸ்கா அப்படின்னா உன்கிட்ட உங்க வீட்டுல அஸ்கா இருக்கா அப்படின்னு கேக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சென்னையிலே பிறந்திருக்கேன், அஸ்காவா அதெல்லாம் எங்க வீட்டுல கிடையாது அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சிடுவேன். அப்ப அது வார்த்தையோட மீனிங் தெரிஞ்ச ஒருத்தர் என்ன இது கூட இல்லாம ஒரு வீடு இருக்கவே இருக்காது, என்ன நீ இல்லன்னு சொல்ற அப்படின்னு அவ கேட்பா. என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா அஸ்கானா சக்கரை. ஓ சக்கரையா, இது நீ சக்கரைன்னு சொல்லியிருந்தா நான் உனக்கு கொடுத்திருப்பேனே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு தெரியாத வேர்ட்ஸ பகவான் அதே அபரா பரா விஷயத்த ஆனா 6 புது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் மூலமா கொடுத்து அப்பதானே அவன் முழிப்பான். அதுக்காக பகவான் முழிச்சு அப்படியே, ஏன்னா அவன் இன்னும் கண்டினியூ பண்ணணும் இல்லையா, இந்த விஷயத்த நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணி முடிக்கணும் இல்லையா. அதனால அவனுக்கு தெரியாத வார்த்தை யூஸ் பண்ணி ஆனா ஆல்ரெடி சொன்ன விஷயத்த ஆனா பியூட்டிஃபுல்லா வேற ஒரு ஆங்கிள் இருந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு அடுத்த சாப்டர்ல அதை பிரசன்ட் பண்ண போறார். அதனால அவன் அப்படின்னா என்ன அப்படின்னு முடிச்சுட்டே இருக்கும் பொழுதே இன்னொரு விஷயத்தையும் கிருஷ்ணர் சொல்றாரு. அந்த 6 விஷயம் அவளுக்கு தெரியறது மட்டும் இல்ல, அந்த 6 விஷயத்தையும் அவ தான் மரணிக்கும் தருவாயில் கூட அவ அதை ஞாபகம் வச்சுப்பா. அப்போ பிரயாண காலே அப்பி அப்படின்னு சொல்றப்போ அவ அந்த ஞானி பக்தாஸ் இருக்கா இல்லையா, அவளுக்கு தானே இந்த விஷயம் எல்லாமே இந்த 6 விஷயமும் டோட்டலா தெரியும். அவங்க தான் சாகும் பொழுது கூட இந்த 6 விஷயத்தோடைய ஈஸ்வர ஸ்மரணத்தோடையே தான் அவர் இறந்து போகிறார்கள் அப்படின்னு கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்றார். அப்போ பிரயாண காலம் மரணிக்கும் தருவாயில் ஈஸ்வர ஸ்மரணம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றதுனால அர்ஜுனனுக்கு நேச்சுரலா திருப்பி ஒரு டவுட் வரும். அப்போ அது உன்னோட சிக்னிபிகன்ஸ் என்ன? அப்போ நம்ம மரணிக்கும் தருவாயில்
ஈஸ்வர ஸ்மரணம் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணக்கூட முடியுமா, இஸ் இட் ஈவன் பாசிபிள்? ஏன்னா நம்மளுடைய மரண காலத்துல டெஃபினட்டா பகவானை, ஏன்னா நன்னா இருக்கும் பொழுதே பகவானை பத்தி யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கொடுக்க முடியாத பொழுது மரணிக்கும் தருவாயில் எப்படி நம்மளால ஈஸ்வராவோட நாமத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அதுவும் இந்த 6 ஃபேக்டரை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு இப்போ ஒரு டவுட் வரப்போறது. அதனோட டவுட்டோட தான் நெக்ஸ்ட் சாப்டரே ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால அதை நம்ம 8th சாப்டர்ல அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த 6 வார்த்தைகளுக்கும் என்ன மீனிங், அதுக்கப்புறம் இந்த மரண காலத்துல ஈஸ்வர ஸ்மரணமோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் 8th சாப்டர்ல பகவான் நம்மளுக்கு ரொம்ப டீடைல்டா சொல்ல போறார். அதனால இந்த சாப்டர் ஞான விஞ்ஞான யோகம், ஞானம் அண்ட் விஞ்ஞானம், பராபிரகிருதி அபராபிரகிருதியை பத்தி பகவான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரியே கம்ப்ளீட்டா சொல்லி டீடைல்டா இந்த சாப்டரை பகவான் முடிச்சிருக்கார். நாமளும் இந்த சாப்டரை இதோட கன்க்ளூட் பண்ணலாம். அதனாலதான் இந்த சாப்டருக்கு ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னே பேரு. ஓம் தத்சத். इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे ज्ञानविज्ञानयोगो नाम 7मोऽध्यायः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ।